கரூர் அருகே கோவில் திருவிழாவில் நடனமாடிக் கொண்டிருந்த இளைஞருடன் குற்றவாளிகள் சண்டையிட்டு கத்தியால் குத்தும் காணொளி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கடந்த 4ஆம் தேதி நள்ளிரவு மகா மாரியம்மன் கோவில் பூசொரிதல் விழா நடைபெற்றது. அப்பொழுது குளித்தலை கொல்லம்பட்டறை தெருவை சேர்ந்த ஷாம் சுந்தர் என்ற 17 வயது மாணவர் தனது நண்பர்களுடன் பூத்தொட்டு ஊர்வலத்திற்கு முன்பு நடனமாடிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு நடனமாடிய சிலர் அவர் மீது விழுந்தனர். இதனை தட்டி கேட்ட ஷாம் சுந்தரை அவர்கள் கத்தியால் குத்தினர். அதனை தடுக்க முயன்ற ஷாம் சுந்தரின் நண்பர்களுக்கும் கத்தி குத்து விழுந்தது. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த ஷாம் சுந்தர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நாகேந்திரன், லோகேஸ்வரன், முஸ்தபா, ராம்குமார் மற்றும் 17 வயது சிறுவன் ஒருவன் என 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் 4 பேர் திருச்சி மத்திய சிறையிலும் 17 வயது சிறுவன் திருச்சி சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைக்கப்பட்டனர். இதில் நாகேந்திரன் சில மாதங்களுக்கு முன்பு போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது நிபந்தனை பிணையில் வெளியே வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஷாம் சுந்தருடன் குற்றவாளிகள் சண்டையிட்டு கத்தியால் குத்தும் காணொளி தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.